சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள ஒதியத்தூர் கிராமம். அந்த கிராமத்தில் தான் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த சிலை நிறுவியிருக்கிறார்கள். அந்த சிலை வடிவம் என்பது அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தது போன்ற ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை திறப்பதற்கு தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இப்போ நாம் இதில் என்ன கேட்க வரோம்னாக்கா, அதாவது அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அவர் உருவாகி வந்திருக்கலாம். ஆனால் அவர் போராடியது யாருக்காக என்று பார்த்தோமானால் முழுக்க அது பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு புரட்சியையும் செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்தவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அவர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளதால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர் முழுக்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் தெருவில் மட்டும் இறங்கி போராடியவர்களை அவர் பாராளுமன்றத்திலே இவர்களுடைய உரிமைக்காக போராடிய இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் என்பதை முதலில் வரவேற்க வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால் அது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதை வரவேற்க வேண்டும். ஏனென்றால் தன் வாழ்நாளில் ஒரு இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கி இந்தியா இன்று அரசியலில் சுழல்கிறது, அரசியல் ஆட்சி அதிகாரம் என்று சொல்லும் பொழுது இந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசனுடைய அந்த சுழன்று கொண்டிருக்கும் அந்த அரசனுடைய ஆணி வேறு யார் என்று கேட்டால் அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஒரே காரணம் பெண்களுக்கான அந்த சமத்துவம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த ஆணையம் அமைப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டோடு தான் அவர் வெளியே வந்தார். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மட்டுமே அவர் போராடிய தலைவர் இல்லை. அவர் பிற்படுத்த சமூகத்திற்காக போராடிய மிகவும் ஒப்பற்ற ஒரு மாபெரும் தலைவர். அவரை உண்மையில் கொண்டாட வேண்டியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே அல்ல, உண்மையில் அவர்களை பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் இப்பொழுது சேலம் மாவட்டம் அந்த கெங்கவள்ளி அருகே உள்ள ஒதியத்தூர் என்ற அந்த பகுதியில் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சிலையை நிறுவுவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். உண்மையில் சிலை வைக்க வேண்டியது அவர்கள் தான் சிலை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய உரிமைக்காக, அவர்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை என்பதற்காக தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரையும் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றும் அவரை ஒரு சாதிய தலைவராக பார்ப்பது என்பது
வெட்கக்கேடான ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. கேடுகட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. ஜாதி வெறிக்குள் ஊறிப்போன ஒரு சமூகமாக இன்றும் இருக்கிறது. ஆனாலும் அம்பேத்கர் அவர்களை இன்றும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் உண்மையில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு செயலுக்கு உண்மையில் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் காவல்துறையும் சரி, வருவாய்த்துறையும் சரி, ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன் அவர்களுக்கு அம்பேத்கர் என்ன செய்தார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அதை புரிய வைத்தாலே அவர்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து அவர் விலகி விடுவார்கள் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் என்றால் அதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் படிப்பு என்பது ஒரு சாதாரண படிப்பே அல்ல. அது சாதாரணமாக யாரும் படித்து விட முடியாது. 32 சட்ட படிப்புகளை, சாதாரண சட்ட படிப்புகள் இல்லை, பொருளாதாரம், அரசியல், சட்டம், தத்துவம், வரலாறு என்று அவர் படிக்காத துறைகளே இல்லை, அவர் படித்து முடிக்காத படிப்புகளே இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு படிப்பினுடைய ஆசானாக விளங்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை நிறுவுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை, உளவியல் ரீதியாக அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை முதலில் ஆராய வேண்டும். இதில் உண்மையில் பாட புத்தகங்களில் தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் என்று அந்த பாட புத்தகங்களில் முதல் அந்த பக்கத்தில் இருப்பதை முதலில் பாடமாக நடத்த வேண்டும். ஒரு முறையாவது அவர்களுக்கு அந்த பாடத்தை எடுக்க வேண்டும். தீண்டாமை என்பது என்ன, தீண்டாமை எப்படிப்பட்ட செயல் என்பதை முதலில் பள்ளியிலிருந்தே அவர்களுக்கு அதை புகுத்தினால்தான் இப்படிப்பட்ட அறியாமையில் சுழலும் இவர்களுக்கு புரியும் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதில் அந்த அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கும் அந்த சிலையை திறந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த அந்த பட்டியலின மக்களை காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. தடியடி நடத்தியுள்ளார்கள் என்று. இது உண்மையில் சட்ட ரீதியாக திறந்தார்களா, அது சட்டப்படி நடந்ததா என்பதை அது சட்டப்படி ஆராயட்டும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் உண்மையில் ஒரு சட்டத்துறை அமைச்சர் நீங்கள் சட்டப்படி என்று சொல்வதை சட்டமாக்கிய தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அரசியல் சாசனத்தை எழுதவில்லை என்றால் இன்று அரசும் கிடையாது, அரசியலும் கிடையாது. அரசியலுடைய தந்தை, இந்திய தேசத்தினுடைய தந்தை, அவருடைய சிலை அவர் கால் மேல் அவர் கால் போட்டு அமர்ந்துள்ளாரே ஒழிய யார் கால் மேலேயும் அவர் கால் போட்டு அமரவில்லை. அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்னும் சாதியாக பார்க்கும் மிக கேடுகட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது மிகவும் இது எல்லோரும் வெற்றி தலைகுனிய வேண்டிய தருணம். இது இந்த ஒரு செயலை அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சிலையை நிறுவுவதில் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து அந்த சிலையை நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அந்த மாற்று சமூகத்தினருக்கு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு, மன ரீதியாக அவர்களுக்கு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அரசு என்று கூறிக்கொண்டு, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இன்னும் சாதியாக பார்க்கும் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருடைய தலைவர்கள் அவர்களுக்கு அம்பேத்கர் யார் என்று புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று இந்த
பதிவை நாம் முடித்துள்ளோம்.